மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த 3 வாரங்களாக நாவை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது கண்டினியூவேஷன் தான். நாவை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம அநேக வசனங்களை பார்த்தோம். தொடர்ச்சியா நம்ம தியானிக்கலாம். முதல் வசனமா வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 6. ஜேம்ஸ் 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு என்பதை ஒரு நெருப்போட கம்பேர் பண்ணி தான் இந்த இடத்துல யாக்கோபு நம்ம எழுதி காட்டுறாரு. இப்போ சென்ற வாரங்களை பார்க்கும் பொழுது நம்ம இந்த நாவு எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னா, அது நம்ம பேசுகிற வார்த்தையை வைத்து நம்முடைய இருதயத்தோட கண்டிஷன் என்ன, நம் இருதயம் எப்பேற்பட்ட இருதயமாக இருக்கிறது என்பதை நம் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த நாவானது பாத்தீங்கன்னா இந்த வசனம் சொல்வது போல அது நரக அக்கினியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவானது முழு சரீரத்தையும் கடைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுவதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த நாவின் மூலமாக நம்ம அழிவையும் உண்டாக்கலாம். அதே நாவின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தலாம். அப்போ ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்ன்றதுதான் இங்க கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, நம்முடைய நாவை தேவனுடைய ஆளுகை கீழே கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம நிறைய டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் இன்னைக்கு எந்த வார்த்தையும் பேசாம செல்ஃப் கண்ட்ரோல்டா நான் எப்படியா இதை ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்டோட நம்ம ஆரம்பிப்போம். நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த நிமிஷமே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த அந்த உறுதியில நம்ம இப்ப தளர்ந்து போகும்படியாக ஏதாவது ஒரு வார்த்தைகள் யாராவது ஒருத்தர் பேசுவது மூலமாக நம்ம அந்த செய்யக்கூடாத அந்த காரியத்தை நம்ம மீண்டும் செஞ்சிருவோம். ஸோ நான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஓத் எடுப்போம். ஆனால் நம்ம அதை சஸ்டெயின் பண்ண முடியாம நம்ம கீழே விழுந்து போயிடுவோம். அப்போ சென்ற வாரங்கள்ல பார்த்தது போல என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நாவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எவ்வளவு பயங்கரம் உள்ளது, அது எவ்வளவு அழிவை உண்டாக்குகிறது. ஒரு பாவமான ஒரு வார்த்தை வெளியே வரும் பொழுது அது எப்படி என்னையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மற்றவங்களும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறார் அந்த நாவை வைத்துக் கொண்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது ஒரு ரீகேப் மட்டும், ஒரு 6 தலைப்புகளை கடந்த 3 வாரங்களா பார்த்ததுல ஒரு 6 விஷயங்களை மட்டும் நம்ம 6 வசனத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் தலைப்பு என்ன பார்த்தோம்னா, ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். நாவு எவ்வளவு வல்லமை படைத்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை வாசிச்சோம். அதுக்கு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்ரி கான்வர்சேஷன், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம சொல்லுகிற சாட்சிகளா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கரெக்ஷன் சொன்னாலும் சரி, இல்ல மற்றவங்களை ஊக்குவிக்க வார்த்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல கேர்லெஸ்ஸான ஒரு வார்த்தையை பேசினாலும் சரி, நம்ம எந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கை அதுவாகவே மாறுகிறது. நம்ம லைஃப் அப்படியே ஷேப் பண்றோம் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக. சோ இந்த வசனம் சொல்றது போல, ஒன்று அந்த வார்த்தை ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கிறது, இல்ல அதே வார்த்தை அது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறது. இரண்டுமே கனிகதான். எந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்தாலும் அது கனிதான். அப்ப அந்த கனி எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னா, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம எந்த வார்த்தைகளை வாயின் மூலமாக வெளியே வருகிறதோ அந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து பேசும் பொழுது அதை நம்ம பிரியப்பட்டு தான் பேசுறோம். பிரியப்பட்டு பேசும் பொழுது அந்த கனி நம்ம மூலமாக வெளிப்படுவதன் மூலமாக நம்ம லைஃப் அதுவாகவே மாறுகிறது. அப்போ தேவன் நம்ம எல்லாருக்குமே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம பேசக்கூடிய அந்த வல்லமையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு. அப்போ அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒண்ணு அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும், இல்ல தீமைக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்துதான் அந்த தாக்கங்கள் ஏற்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நான் ஒரு வார்த்தையை பேசிட்டேன், அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய வார்த்தை இல்லை, இதெல்லாம் அவங்க ஏன் பெருசா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸா அல்ல நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படியே நம்ம கடந்து போகலாம். ஆனா ரிசீவிங் எண்ட்ல இருந்தவங்களுக்கு தான் அந்த வார்த்தை எவ்வளவு அவங்களை காயப்படுத்தினது என்பதை அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல வைஸ் வர்சா நமக்கும் கூட. அப்போ கண்டிப்பா நான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அது தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஒண்ணு நமக்கு, இன்னொன்னு மற்றவர்களுக்கு. அப்ப அதுதான் அதை பார்க்கும் பொழுது நாவு எவ்வளவு வல்லமை படைத்தது என்று போன வாரத்துல பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, நாவுக்கு பின் இருக்கும் இருதயம்.
இப்ப நாவு தான் எல்லாவற்றுக்கும் காரணம் கிடையாது. அந்த நாவை தூண்டி விடுவது போல நம் இருதயம் சில காரியங்களை வந்து யோசிக்குது. அது நாவின் மூலமாக அது வெளிப்படுகிறது அப்படின்றது பார்த்தோம். அப்போ நாக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனை வந்து நம்முடைய இருதயம் தான். அப்ப நம்ம எல்லாரும் அட்ரஸ் பண்ண வேண்டியது எந்த இடம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அட்ரஸ் பண்ண வேண்டும். அப்போ அதுக்கு வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 37 வரை. Matthew 12:34-37. வீரியன் பாம்பே குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமேன். ஆமென். சோ விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இட் இஸ் a natural flow of your heart's condition. நம்ம இருதயத்துல என்ன இருக்குதோ அது நேச்சுரலா நம்ம வாயின் மூலமாக அது வெளிப்பட்டு அது வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப தெளிவா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம இருதயத்துல விசுவாசம், அன்பு, அப்புறம் வந்து நீடிய சாந்தம், அப்புறம் தயவு, அந்த மாதிரி காரியங்கள், இந்த ஆவியின் கனிகளுக்குரிய காரியங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம இருதயத்துல கோபம், பெருமை, கசப்பு, இந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுத்திருந்தோம்னா கண்டிப்பா நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அதான் இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்பேற்பட்டதாக இருக்குது? நீங்க பேசும் பொழுது கசப்பு வெளிப்படுதா? நீங்க பேசும் பொழுது பெருமை வெளிப்படுகிறதா? நீங்கள் பேசும் பொழுது கோபம் வெளிப்படுகிறதா? அப்போ இதெல்லாம் வெறும் வந்து வெளிப்புறமாக வருகிற காரியங்கள். ஆனா உள்ள உங்களுக்கு யாரையோ ஒருத்தரை குறிச்சு, இப்போ யார் மேலேயாவது நீங்க கோவப்படுறீங்க, யார் மேலேயாவது வந்து நீங்க வந்து கசப்பா இருக்கிறீங்க, இல்ல பெருமையான காரியங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அது இருதயத்துல அது வந்து வேறொன்று இருக்கிறது. அப்போ ஒருவேளை அவங்க மேல உங்களுக்கு கோபமோ, வருத்தமோ, கசப்போ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த இருதயத்தை வந்து நம்ம சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், பரவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எடுத்த பிறகு அதற்குரிய எண்ணம் ஓட்டங்கள் தான் இருக்கணுமே தவிர அதற்கு விரோதமான காரியங்கள் அல்ல. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் சொல்ற நேரத்துல 36ஆம் வசனத்துல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்ம பேசுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 37 சொல்லுகிறது, உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறதுக்கு நமக்கு இடம் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ராஜ்யத்திற்கென்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஒரு கசப்பான ஒரு வேரோ, ஒரு பெருமையான ஒரு எண்ணங்களோ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க விடாம தடை செய்யக்கூடாது. அப்போ அந்த இருதயத்துல எதை அனுமதித்திருக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அது கர்த்தருக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு விட அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்ப அந்த காரியங்களை எல்லாம் வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டு ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக நம்ம முன்னோக்கி போகணும். அப்ப மூன்றாவதா என்ன தலைப்பு பார்த்தோம்னா, அழிவை ஏற்படுத்தும் நாவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த நாவானது வந்து ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். எப்படி ஒரு நெருப்பு தன் போகிற வழிகளை வந்து இருக்கிற எல்லாவற்றையும் அதை கன்சியூம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து அது வந்து தன்னுடைய பாதைகளை கடந்து செல்லுகிறதோ அது போல அந்த நாவானது வந்து அந்த அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு வேர்டு, ஒரு பொய் சொல்றது, இல்ல வந்து புரணி பேசுகிறது, இல்ல அவதூறான ஒருத்தரை பத்தி நமக்கு விவரமே சரியா தெரியலன்னா கூட எங்கேயோ கேள்விப்பட்டு நம்ம டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்கள பத்தி ஒரு அவதூற பரப்புகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது நாவன் மூலமாக வெளிப்படுகிறது. அது வெளிப்படும் பொழுது அது அழிவை ஏற்படுத்துகிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும், அதை வந்து யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ எப்படி ஒரு சிறிய ஒரு நெருப்பு ஒரு 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 ட்ரையா இருக்கிற ஒரு காட்டை வந்து கொளுத்தி விடுகிறதோ அது போல வந்து நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை வந்து நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலாக, இது சின்ன ஒரு தீப்பொறி தானே, இதுல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி ஒரு காட்டை நாசம் பண்ணுகிறதோ அது போல கேர்லெஸ்ஸா போகிற போக்குல ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு
இந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இதுல என்ன ஒரு பெரிய அழிவாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது நாம் நினைப்பதற்கு மேலாக ஒரு கான்சிக்வன்ஸ அந்த வார்த்தைகள் வந்து அது உண்டாக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள, இல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு மத்தியில, இல்ல சபையில கூட நான் சொல்றேன், நண்பர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா சில வார்த்தைகளை பேசும்பொழுது இட் டிஸ்ட்ராய்ஸ் த ரிலேஷன்ஷிப். அப்ப நம்முடைய அந்த உறவு முறைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது வந்து அழிவுக்கு வந்து கொண்டு செல்கிறது. நம்ம பேருக்கிட்டு போகும். நம்ம எல்லாம் இயேசுவோட பிள்ளைகளாக இருக்கோம். நம்ம பார்த்துதான் வந்து நம்முடைய சாட்சியை பார்த்துதான் மத்தவங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்குவாங்களே தவிர, நம்ம போய் டாக்டர்ன்னு சொல்றதுனால இல்ல. தேவன் ஒருவருங்க, திருத்துவம் தப்புங்க, ஞானஸ்தானம் தான் நீங்க இயேசுவின் நாமத்துல வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து தசமபாகம் காணிக்க தப்புங்க, சிலுவையில் விட தப்புங்கன்னு சொல்லிட்டு வெறும் டாக்டர்ஸ் மாத்திரம் மத்தவங்ககிட்ட பேசுறதை விட நம்முடைய வாழ்க்கை முறையை அவங்க பார்த்தாதான், ஓ இவங்க சொல்றதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் சரியா இருக்குது, இவங்க அன்பை பத்தி பேசுறாங்க, அப்ப இவங்க அன்பா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை மத்தவங்க பார்க்கும்போதுதான் அவங்க நம்ம ஏத்துக்குவாங்களே தவிர, டாக்டர்ஸ் பேசுறதுனால மட்டும் வந்து யாரும் வந்து கர்த்தரை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிப்படையா நாமும் கூட ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ சாட்சியாக இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது பரிசுத்தமாக இல்லாமல் அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி என் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார், எப்படி என் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியும் என்பதை நம்ம புரிந்த பிள்ளைகளாக இந்த நாவு அழிவை ஏற்படுத்துது அப்படின்றத முதல்ல முழுசா உள்வாங்கிக்கலாம். அதுக்குரிய வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. ஜேம்ஸ் 3:3-6. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார் ஜேம்ஸ் இந்த இடத்துல. சோ குதிரையை பார்க்கும் பொழுது அது எப்படி தன் வாயில ஒரு கடிவாளத்தின் மூலமாக அந்த அவ்வளவு பெரிய குதிரையை வந்து அவங்க வந்து வழிநடத்துவார்களோ, அதே போல கப்பல்களை பாருங்கள், ஒரு சிறிய சுக்கானால வந்து அவ்வளவு பெரிய கப்பல் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா நமக்கும் கூட நம்முடைய நாவானது வந்து சிறிய அவயவமா இருந்தாலும் கூட அது பெருமையானவைகளை பேசுகிறது. அது சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதுன்னு சொல்லிட்டு வந்து கம்பேரிசனை கொடுக்குறாங்க. அப்போ இந்த பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பிரச்சனைகள் குடும்பத்துல பிறக்கிறது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நம்ம வேலை ஸ்தலத்துல வந்து வருகிறது, நண்பர்கள் பிரிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது சாதாரண ஒரு சின்ன ஒரு வார்த்தையா இருக்கும். அப்போ அந்த வார்த்தை வந்து அது ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண வார்த்தையா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை பேசின பிறகு எதிரில் உட்கார்ந்து இருக்கிற வார்த்தை பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும், நம்ம ஒரு வார்த்தையை பேசுவோம், அப்ப எதிரில் ஒரு வார்த்தை, நம்ம ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் வந்து மாற 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 சாதாரணமா எடுத்து சாதாரணமா முடிய வேண்டிய அந்த வார்த்தையை வந்து பெரிய காட்டு தீயை கொளுத்தி விடுகிறது போல வந்து அது பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை உண்டாக்குகிறது. அப்போ பெரும்பாலும் அந்த நாவானதுதான் பல பெரிய பாவங்களுக்கு அது வழியாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பாவம் நிறைந்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது நம்முடைய முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துகிறது, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறது. அப்போ எவ்ரி சிங்கிள் வேர்ட் ஹேஸ் அ கான்சிக்வன்ஸ். அப்போ அது நன்மையான வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அது ஆத்மாவுக்கும் அந்த எலும்புகளுக்கும் அது மதுரமாக மாறுகிறது. ஆனா அதுவே ஒரு தவறான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும் பொழுது இட் கிரியேட்ஸ் டிசாஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும், கண்ட்ரோல்டான வார்த்தைகளை தான் நம்ம பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அப்போ அடுத்து 4வது என்ன பார்த்தோம்னா, நாவு முழு மனிதனையும் தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நாவானது வந்து பேசும் பொழுது முழு மனிதனையும் அது தீட்டுப்படுத்துகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு வார்த்தை தானே, அப்படி சொன்னா அது மறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. ஒரு வார்த்தை வந்து பேசும் பொழுது எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை இருதயத்துல போய் அது குத்துது, அது நமக்கும் டேமேஜ் ஆகும், அவங்களுக்கும் அது டேமேஜ் ஆகும். அதனால சொல்ற அந்த இடத்துல நாவானது முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்துகிறது. யாக்கோபு 3:6 அப்படியே வாசிச்சோம். சோ 3ஆம் அதிகாரம் வசனம் 6 சொல்லுது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம் அப்படி சொல்லி பாக்குறோம். அவயவங்களில் நாவானது முழு சக்கரத்தையும் கரைப்படுத்துகிறதுன்னு பார்க்கிறோம். இப்ப வாசிக்கலாம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. ஐசாயா 6:5-7. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஆமென். ஆமென். சோ ஏசாயா இந்த இடத்துல தேவனுடைய மகிமையை கண்ட பிறகு அவனுக்கு புரியுது, அப்போ நான் எவ்வளவு வந்து அசுத்தமான உதடுள்ளவனாக நான் இருந்திருக்கிறேன். என் வார்த்தைகள் எப்படி வந்து சுத்தம் இல்லாமல், கர்த்தருக்கு வந்து பிரியம் இல்லாமல் அசுத்தமான வார்த்தைகளாக இருந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அப்போ தேவன் அவனை வந்து வெளியே ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக தேவன் என்ன பண்றாருன்னா, இதனால் என் வாயை தொட்டு, இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. அப்போ அந்த குரட்டினால வந்து நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து வாயில வச்சாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து அவன் சுத்தமாகிறான். அப்ப அசுத்தமான உதடுகள் சுத்தமாகிறது. அப்போ ஊழியத்திற்கு வந்து அவன் சென்று ஊழியம் செய்வதற்கு முன்பாக அவனுடைய நாவை சுத்திகரித்துக் கொண்டுதான் அவன் போகிறான். சோ இது அவனுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் கூட தான். அப்ப நம்ம ஊழியம், எல்லாருமே ஊழியம் செய்யற பிள்ளைகள் தான். அப்போ தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஜாதியாக்கப்பட்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே அழைக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் வெளியே கிளம்பி போகிறதுக்கு முன்பாக நம்முடைய நாவின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும். ஏசாயா சொல்றான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உடலுள்ள மனுஷனா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பயப்படுறான் அங்க ஆண்டவரை பார்க்கும் பொழுது. அப்ப நமக்கும் அந்த பயம் இருக்கிறதா? நம்ம எல்லாருமே ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுல வந்து எனக்கு உனக்குன்று யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம மேல் சுமந்த கடமையாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். அது சரியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்முடைய முழு மனிதனையும் அது தீட்டுப்படுத்தும் என்பதை இங்க பார்க்கிறோம். அடுத்தது 5வது தலைப்பு பார்த்தோம்னா, அசுத்தமான பேச்சின் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்போ அந்த சோர்ஸ் எப்படி வந்து ஒரு ஆறு வந்து கடந்து செல்லும் பொழுது அது கடைசியில சேரும் போது மட்டும் அசுத்தமாகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அது போகிற வழிகள் எல்லாத்தையுமே சாக்கடை கொஞ்சம் கொஞ்சமா சேர கடைசியில எப்படி அது கம்ப்ளீட்டா பொல்யூட் ஆகுதோ, அப்போ நம்முடைய வார்த்தைகளும் கூட அப்படிதான். உடனே வந்து வாயிலிருந்து வெளியே வருவது கிடையாது. அது உள்ளார வந்து ஏதோ ஒரு கசப்புக்கு இடம் கொடுத்து யோசிச்சு அது பெரிய டிசாஸ்டரா மாறுது. அப்போ சில இடம் நம்ம என்ன சொல்லுவோம், இது நான் வந்து சும்மா கோவப்பட்டேன் அவ்வளவுதான், இது என் பர்சனாலிட்டி, நான் இப்படிதான் எப்பயுமே, அதனால வந்து இதை பெருசா எடுத்துக்காதீங்க, நான் நிஜமா இது யோசிச்செல்லாம் பேசவே இல்லை, சாதாரணமா இல்ல வாயிலிருந்து வந்துருச்சு, ஜஸ்ட் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மை டங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே வெறும் எக்ஸ்கியூஸ், நம்ம எல்லாருமே சொல்ற எக்ஸ்கியூஸ். இது வந்து இருதயத்துல முழுமையாக இருக்கிறது. அது முழுமையாக இருப்பதனால மட்டும்தான் இது வந்து நம்ம வாயின் வழியாக அது வெளியே வருகிறது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, கோபம், பெருமை, கசப்பு, ஒருத்தர் மேல வந்து பொறாமையான எண்ணங்கள், இல்ல சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த காரியங்கள் எடுத்து செல்வது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது வேர்ட் ஜஸ்ட் cannot slip out of the tongue. வாயிலிருந்து சாதாரணமா அது வெளியே வருவதில்லை. இது உள்ள இருப்பதனாலதான் அது வாயின் மூலமாக வெளிப்படுகிறது. அதுக்குரிய வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் 15 வரை. ஜேம்ஸ் 3:14-15. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதுமான பேய்தனத்திற்கு உரியதுமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம இருதயத்துல கசப்பான வேறு, வைராக்கியம், விரோதம் இருந்துச்சு அப்படின்னா வசனம் சொல்லுது இந்த இடத்துல, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், இது கர்த்தர் கொடுக்கிற ஞானமே இல்ல. இது யாரு கொடுக்கறாங்கன்னா ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் இது பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறது. எது? கசப்பான வைராக்கியம், விரோதம் நம்ம இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னா இது முற்றிலுமாக கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தருக்கு விரோதமானது. இது பிசாசானதுக்கு ஏற்றதாகவும் இது பேய்த்தனத்திற்கு அடுத்ததாகவும் இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ இந்த சின்ஃபுல் அந்த வார்த்தை, அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பாவத்துக்குரிய அந்த வார்த்தைகள் வந்து இட் பிகின்ஸ் வித் அ சின்ஃபுல் மோட்டிவ்.
இருதயத்துல அந்த எண்ணங்கள் இருப்பதால மட்டும்தான் அது வாயிலிருந்து வெளிப்படுகிறது. அதை வெளிப்படுவது வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அசுத்தமான பேச்சின் காரணங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம சென்ற வாரங்கள்ல வந்து டீட்டெயில்டா பார்த்தோம். அப்ப அந்த கோபமா, அது கசப்பா, இல்ல பெருமையா, இல்ல பொறாமையா, எதுக்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம்? அப்ப அந்த இடம் கொடுத்ததை வந்து நம்ம வேரோட பிடுங்கி இருந்து வெளியே போட்டா மட்டும்தான் நம்மால சில காரியங்களை மேற்கொண்டு வர முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். பிசாசானவன் அடுத்தது என்ன பண்ணா, 6ஆம் தலைப்பு இந்த வாரத்துல பார்த்தது, சாத்தான் நமது நாவை தந்திரமாக பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை பார்த்தோம். அதுல வந்து ஆதாம் ஏவாள் வந்து எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்க, பிசாசானவன் எப்படி வந்து வார்த்தைகளை திரித்து பேசி அவர்களை வஞ்சித்தான், அப்புறம் எப்படி பொய் சொன்னா அப்படின்ற காரியங்களை குறித்து சென்ற வாரங்கள்ல பார்த்தோம். அப்போ அந்த விஷயங்களை வந்து இருதயத்துல பிசாசானவன் விதைக்கிறான், அது தந்திரமாக விதைக்கிறான். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அதை நம்ம வந்து டிசர்ன் பண்ண வேண்டிய கடமை நம்ம எல்லாருமே இருக்கு. அதுக்குரிய வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 44. ஜான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க 2 விஷயங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஒண்ணு வந்து சாத்தானுடைய ஃபண்டமெண்டல் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்கிட்ட சத்தியம் இல்லை, அவங்கிட்ட இருக்கிறது முழுக்க முழுக்க பொய். சாத்தானுடைய ஃபண்டமெண்டலான ஒரு கேரக்டரை வந்து அவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ அவன் பொய்யனும் பொய்க்கும் பிதாவனமா இருக்கிறபடினால, அவன் சொந்தத்தில் எடுத்து விடுகிறபடினால அவனை போல நாமும் பேசணும் அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. 2வது விஷயம் என்னன்னா இங்க எழுதப்பட்டிருக்கு, பொய் பேசும் பொழுது அதன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசா உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு கொலை பாதகனாய் இருக்கிறான். He brings spiritual death. ஆவிக்குரிய அந்த மரணத்தை கொண்டு வர வேண்டும் இந்த பொய்யின் மூலமா அப்படின்னு தான் அவன் வந்து ஆதி முதலாக அவனுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. வஞ்சனை செய்யணும், பொய்யை உள்ள கொண்டு வரணும், இந்த ஆத்மாக்களை அழிக்கணும், இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பொய்யின் மூலமாக அழிவு உண்டாகிறது. இட் பிரிங்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெத். அப்போ நம்ம வந்து பொய் பேசுகிற பிள்ளைகளாக இல்லாமல் we have to replace that lies with truth. ஸோ உண்மையை வந்து எடுத்து பேசுகிற பிள்ளைகளாக, நம்ம வந்து பிசாசுடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுகிற பிள்ளைகளாக இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து கட்டுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ அப்படின்னா நம்ம வந்து பொய் சொல்லக்கூடிய காரியங்களை, அந்த வஞ்சனைக்குள்ள வருகிற காரியங்களை தானித்தறிந்து அதை பயன்படுத்தாம சத்தியத்தை வந்து சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, நமது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவன் நம்முடைய வார்த்தைகளை வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புறார் அப்படின்ற குறித்து நம்ம இன்னைக்கு தியானிச்சு பார்க்கலாம். அடுத்ததா அதுக்குரிய வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 29. எபிசியன்ஸ் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். இப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆல்ரெடி பார்த்தது போல வந்து நம் நாவு வந்து வல்லமை நிறைந்தது, அது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அது அழிவை உண்டாக்குகிறது, அது முழு மனுஷனையும் கரைப்படுத்துகிறது. அப்போ அந்த பாவம் நிறைந்த அந்த வார்த்தைகளை பாத்தீங்கன்னா அது வந்து சோர்ஸ் இருக்கு. என்ன சோர்ஸ்ன்னு பார்க்கும்போதுதான் கசப்பு, கோபம், வைராக்கியம், அப்புறம் வந்து பெருமை, பொறாமை, இந்த குறிய காரியங்கள். அது மாத்திரம் இல்லாம கடைசியா வந்து பிசாசானன் வந்து பொய்யினாலும் டிசெப்ஷன்ஸ், அதாவது வஞ்சனையினாலும் ஜனங்களை ஏமாத்தான்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பார்த்தது இது வரைக்குமே கூட. அப்போ இதுக்கு மேல நம்ம பார்க்க போற விஷயம் தான், தேவன் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ தேவன் வந்து இவனை சபிக்காத அப்படின்னு மட்டும் அவர் சொல்லல, இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு சொல்லியிருக்காரு. அதே போல வந்து பொய் சொல்லாதன்னு மட்டும் சொல்லல, சத்தியத்தை பேசுன்னு சொல்லி சொல்றார். நீ ஜனங்களை வந்து காயப்படுத்தாத மட்டும் சொல்லல, நீ வந்து ஜனங்களை வந்து ஊக்குவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இதை பண்ணாதன்னு மட்டும் சொல்லல, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம வந்து வாயில வந்து பேசாம பொறுமையா இருந்துட்டு நீ எதுவுமே பேசாத, யார் எது சொன்னாலும் வந்து அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஒரு விஷயம் வரும் பொழுது நீ ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அதுதான் இப்ப நம்ம பார்க்க போற காரியங்களாக இருக்க போகிறது. அப்போ அந்த நாவு பரிசுத்தமாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட அந்த இருதயம் இருக்கும் பொழுது அந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஊழியத்துக்கு அது பயன்படுகிறது. அப்போ அது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஊழியமாகவே மாறுகிறது மற்றவங்களுக்கு. அப்போ மற்றவங்க யாராவது வந்து பலன் இல்லாம ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்முடைய அந்த ஆறுதலுக்குரிய வார்த்தைகள் அவர்களை வந்து உதவி செய்கிறது.
அப்ப யாருக்காவது ஆலோசனை தரணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வராங்கன்னா, அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இதயத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஆலோசகராக நம்ம இருக்கோம். அப்ப அதே போல மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிரிவினைகள் நமக்குள்ள எது இருந்தாலும் அது ஒப்புரவுக்குள்ள வருகிறது. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அது ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல, சத்தியத்தை பேசும்பொழுது டிசப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப எபேசியர் 4:29 சொல்வது போல, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. அப்ப இங்க கிளியரா எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தைன்றத இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஒரு டீட்டெயில்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு இது கொடுக்குது. இந்த கிளியரஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நாவு இப்படிதான் இருக்கணுன்றதுக்கு இந்த வசனம் பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இதுல இருக்கும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. அப்படின்னா நெகட்டிவான ஒரு வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்படலே ஆகாது. அப்போ எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை என்பதை நம்ம இதே வசனத்துல வகையறுத்து பார்க்க முடியும். அப்போ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, நீ அமைதியா மட்டும் இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்றாருன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். நல்ல வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தை பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அது பக்தி விருத்தியை மாத்திரமல்ல, அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நம்ம வாயிலிருந்து அது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையா என்பதை டிஃபைன் பண்றது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு முதல்ல அது நல்ல வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அது பக்தி விருத்தியை மாத்திரமல்ல, அது கேட்கிற அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தை, பக்தி விருத்தி, பிரயோஜனம், இது மூன்றும் சேர்ந்து வரணும். அது வந்தா மட்டும்தான் அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். அது எதிரில் உட்கார்ந்தவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி அவர்களை எழுப்புன்றதை பார்க்க. அப்போ நம்மிடம் இருந்து புறப்படுகிற வார்த்தை எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய முறையில அது ஒரு பலனை ஏற்படுத்த வேண்டும். எவ்ரி சிங்கிள் கான்வர்சேஷன். ஏன்னா ஆண்டவர் சொல்றது போல நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம பேசுகிற வீணான வார்த்தை யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு பார்த்தோம் பாத்தீங்களா. அப்போ நம்ம எந்த வார்த்தை எவ்ரி சிங்கிள் கான்வர்சேஷன் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்பதான் அது நல்ல வார்த்தையாக இருக்கிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் இட் ஹாஸ் டு பி இன்டென்ஷனல். நம்ம தெரிஞ்சு உணர்ந்து அது எதிரில் உட்கார்ந்து கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளா தான் இருக்கணும். அப்ப எவ்ரி வேர்ட் ஹாஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டிவ். அதை அவங்களை கட்டி அவங்களை எழுப்பக்கூடிய வார்த்தைகளா மாத்திரம் இருக்கணும். அது போல அது கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுதுதான், ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்பாக இது அவங்கள மனம் அடிய செய்யுமா இல்ல ஆவியில அவங்க கட்டி எழுப்புமா? இதுதான் கேஜ். ஒண்ணு நான் பேசுற வார்த்தை அவங்களுக்கு மனம் அடிய செய்யும், இல்ல நான் பேசுற வார்த்தை அவங்க மனம் ஊக்குவிக்கிற வார்த்தைகளாக இருக்கணும். அப்ப ஊக்குவிக்கிற வார்த்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா அது பக்தி விருத்தியை உண்டாக்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இப்படிதான் நீங்க வகையெடுத்து பார்க்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6. கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேறினதாயும் இருப்பதாக. ஆமென். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி இருக்கணுமா? அது கிருபை பொருந்தின வார்த்தை. திரும்பவும் சொல்றேன், அவனவனுக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி, அவனவனுக்கு அந்த நேரத்துல எப்படி உத்தரவு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும். எவ்ரி கான்வர்சேஷன் அவர் சொல்றாரு இந்த இடத்துல, இட் ஹாஸ் டு ஹேவ் கிரேஸ். அது எங்க சபையில மட்டுமா? சபையில நம்ம எல்லாரும் ஐக்கியப்படுற போது சண்டே அன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐக்கியப்படும் போது அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ கிருபை பொருந்தின வார்த்தைகளை மாத்திரம் பேசிட்டு போங்கன்னு சொல்லி வசனம் இங்க சொல்லவே இல்லை. இதுக்கு எங்க போனாலும் சரி, வீடு, நம்முடைய வேலை, இல்ல ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும் பொழுது வித்தியாசங்கள் வரலாம். நீங்க சொல்ற காரியங்கள் அவங்க கேட்காம போகலாம், அவங்க சொல்ற காரியங்கள் நீங்க கேட்காம போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, இல்ல நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க கிட்ட பேசும் பொழுதும் சரி,
சரிங்களா, இல்ல நண்பர்களோட பேசும் பொழுது சரி, இல்ல முக்கியமா ஒரு ஹை ப்ரெஷர், நம்ம வந்து எல்லாருக்கும் சில டைம்ஸ் ப்ரெஷர்ஸ் உண்டாகும். சரிங்களா, அந்த ப்ரெஷரை வந்து இருக்கிற மத்தியில யாராவது என்கிட்ட வந்து அந்த நேரத்துல பேசிடாதீங்க, எனக்கு செம கோவத்துல இருக்கேன், நான் பயன்படுத்துற வார்த்தை எனக்கே வந்து என்னன்னு தெரியாது, தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரெஷர்ல இருக்கும்போது இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய். கிருபை பொருந்தது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை பயன்படுத்துறார், உப்பால் சாரம் மேறினதா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை வந்து இட் ஹாஸ் டு பி வைஸ். அங்க பேசும் பொழுது அது நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸை வந்து கெடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அது ஏன் உப்பால் சாரம் மேடுதான் சொல்றாங்க அப்படின்னா, உப்பானது வந்து ஒரு பொருள் கெட்டு போகாம இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் பயன்படுத்துறது அதோடைய டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து ருசியை கூட்டி கொடுக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருள் கெட்டு போகாம இருப்பதற்காக அவர்கள் வந்து உப்பு பயன்படுத்துறோம் நம்ம. அப்ப அதே போலதான் நம்முடைய வார்த்தைகள் அந்த இடத்துல வந்து வீட்லயும் வேலையிலும் இல்ல ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வந்து ஒருத்தர் கூட வரும் பொழுதோ, இல்ல வெளியே சபையோ வீடோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லாம வெளியே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் வரும் பொழுதோ அந்த இடத்துல நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள் தான் இருக்கணும். அது உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பொருத்தமான ஒரு வார்த்தையை பேசணும். அந்த இடத்துல நம்ம பேசும்பொழுது அப்ராப்ரியேட் வேர்ட், பொருத்தமான ஒரு வார்த்தை. அதே போல அடுத்தது வந்து ஒரு ஹோல்சம், ஒரு நன்மையான ஒரு வார்த்தைகள். அது அடுத்தது பயனுள்ள ஒரு வார்த்தை. சோ பொருத்தமான ஒரு வார்த்தை, நன்மையான ஒரு வார்த்தை, ஒரு பயனுள்ள ஒரு வார்த்தை, அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். சும்மா எடுத்தங்கௌத்தம் சொல்லிட்டு ஒரு பயன் இல்லாம வாயில என்ன வருதோ ஒரு கேர்லெஸ்ஸான, ஒரு கவனக்குறைவான, ஒரு சீர்கேடான ஒரு வார்த்தைகளை பேச சொல்லி இங்க சொல்லவே இல்லை. நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள் வந்து அது பயன் இருக்கணும், பொருத்தமா. ஏன்னா சம்டைம்ஸ் பேசும் பொழுது அந்த இடத்துல வந்து அது அப்ராப்ரியேட்டா இருக்கா, அது பேசலாமா வேணாமா, இல்ல மனசுல தோன்றதை வந்து அப்படியே டப்புன்னு பேசுறது, அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. சீசன்டு கிறிஸ்டின், ஆவியில வளர்ந்த கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்து எந்த இடத்துல எந்த வார்த்தையை பேசணும்னு உணர்ந்துதான் நம்ம பேசணுமே தவிர, வாயிலிருந்து புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு கண்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அது பயனற்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, கவனக்குறைவான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது, சீர்கேடான வார்த்தைகளும் அது வெளியே வரக்கூடாது. பொருத்தமான நன்மையான பயனுள்ள வார்த்தைகள் தான் வரணும்னு சொல்லி இந்த இடத்துல இந்த வசனம் நம்ம சொல்லுது. அது மீண்டும் வாசிக்கிற இந்த வசனத்தை, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரபேறினதாயும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிக்கலாம். Proverbs 15:23. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. சோ ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அப்போ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றது போல ஒரு சரியான ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அந்த சரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது. அப்போ கேட்கிற அவங்களுக்கும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், பேசுகிற நமக்கும் அது ஒரு தாக்கத்தை உண்டாகும். ஏன்னா நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து செதுக்குது, அது ஷேப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கம் கூட முக்கியம் கிடையாது, பிரசங்களா பண்றது முக்கியம் இல்ல, இல்ல வசனங்கள் எடுத்து சொல்லிட்டு வசனத்தை வந்து குற்றப்படுத்துக்காக பயன்படுத்துறது முக்கியம் இல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், இந்த வசனம் வந்து இப்படி சொல்லுது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்டிங்கான ஒரு வேர்டு, கரெக்டா அந்த நேரத்துல ஏற்ற வார்த்தைகளை அந்த இடத்துல பேசி அவங்களை ஊக்குவிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அது தேவை. அதே போல வந்து சோர்ந்து போன நமக்கு தெரிஞ்சு, இப்ப நம்ம ஐக்கியத்துல நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சீம்லெஸ்ஸா எல்லாருமே இல்ல. எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது, துக்கங்கள் நிறைய இருக்குது, கவலைகள் நிறைய இருக்குது. ஆனா அவங்க வெளியே சொல்லாம கூட இருக்கலாம், அது நமக்கு மத்தவங்களை சொல்லணும் கூட சொல்ல முடியாம கூச்சப்பட்டு கூட இருக்கலாம். ஆனா நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மிடம் இருந்து புறப்படுகிற அந்த வேர்ட் ஆஃப் ஹோப், அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த ஏற்ற காலத்துல சொன்ன அந்த சரியான அந்த நல்ல ஒரு வார்த்தை அவர்களை ஊக்குவிக்கும். அப்போ எக்ஸ்பிளனேஷன் பெருசா தேவையில்லை, பிரசங்கங்கள் பெருசா தேவையில்லை. ஆனா ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வசனத்தை வைத்துக் கொண்டு சொல்லும் போது அந்த டைம்லி கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது வந்து எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை வந்து அது ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அது அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை வந்தாலும் கூட வரும் பொழுது சோர்ந்து போயிருக்கிற அவர்களுக்கு வந்து அது மருந்தாக அது மாறுகிறது, தேன்கூடை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா. அப்போ நம்மளுடைய ஊழியத்தை கூட நமக்கு அந்த நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. போயிட்டு வந்து குற்றப்படுத்துகிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மற்றவங்க என்கரேஜ் பண்ணி அவங்களை வந்து இன்னும் ஆவில, ஏன்னா அவங்களே சோர்ந்து போயிருக்கிறாங்க, அந்த இடத்துல போயிட்டு நம்ம குற்றப்படுத்துகிற பிள்ளைகளாக இல்லாமல் இன்னும் அதிகமாக ஊக்குவித்து அவர்களை வந்து ஆண்டவரின் வழியில வந்து வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்களை வழிநடத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 25. Proverbs 12:25. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஆமென். அதுதான் இப்ப ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா. அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். ஜனங்களுக்கு கவலைகள் இருதயத்தில் இருக்கலாம், ஆனா நல்ல வார்த்தை உங்களிடம் இருந்து புறப்படும் பொழுது அந்த ஒடுக்கப்பட்ட அந்த இருதயம் அதுக்கு ஒரு மருந்தாக அது மாறுகிறது. அப்போ நிறைய பேர் சொல்றேன் திரும்பவும், பீப்புள் கேரி லாட் ஆஃப் பர்டன்ஸ். நிறைய பேருக்கு கவலைகள் இருக்கு. அப்போ நமக்கு அது தெரியாது, நம்ம சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க கம்ப்ளீட்டா வெளியே பார்க்கும் பொழுது நார்மலா எந்த ஒரு பயமும் இல்லாம தங்களை காப்பாத்திக்கலாம், தங்களை போர்ட்ரே பண்ணலாம். ஆனா உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவலைகள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாமே பீப்புள் ஆர் கேரிங் இன் தியர் ஹார்ட். இது உதயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இது எல்லாம் அறிந்த பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கடமை இருக்கு. இங்க 1 2 பேர் 3 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தேவனுடைய வசனத்தை பரிபூர்ணமாக கொடுத்திருக்கார். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தான். அப்போ உங்களுக்கு என்ன வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஊக்குவிக்கிற பிள்ளைகளாக, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகளாக, வசனத்தை கொண்டு அவங்களை பலப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர குற்றம் கண்டுபிடிக்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை உள்ளே போய் சேரும் பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தீரும். ஏன்னா அது அவங்களுக்கு பலனை கொடுக்கும். அது அடுத்து கடந்து செல்வதற்கு அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல மனுஷனுடைய இதயத்துல கவலைகள் எது இருந்தாலும் சரி, நல்ல வார்த்தைகளை கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பார்த்த தலைப்பு இதுதான். தேவன் நமது வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்ற விஷயத்தை குறித்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 24. Proverbs 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம சில டைம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்போ நான் சில வார்த்தைகளை பயன்படுத்த மனசு புண்படுமோ, அதனால நம்ம ஒரு பிளாட்டரியா ஒரு பேசிட்டு ஒன்னும் பட்டும் படாம தொட்டும் தொடாம அவங்களுக்கு இன்னும் மனசு நோகாம சில விஷயங்களை சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லவே இங்க இல்ல. சரிங்களா? அப்ப இனிய சொற்கள் தேன் கூட போல இருக்கும், ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டரியான ஒருத்தரை ஒரு 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 கன்விக்ஷன் கூட கொண்டு போகாம இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் பேசுவான்னு சொல்லவே இல்லை. நம்ம சத்தியத்தை சொல்லணும். ஒரு இடத்துல போய் உட்காரமா, ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதா, அப்ப வசனத்தை கொண்டு சத்தியத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா கிருபையோடு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அப்போ அந்த இடத்துல அந்த ஆத்மாவை கட்டி எழுப்ப போகிறோமா, இல்ல அந்த ஆத்மா மனமடிகிற மாதிரி சில விஷயங்களை பண்ண போகிறோம். 2 ஆப்ஷன்ஸ் தான் சிஸ்டர்ஸ், திரும்பவும் சொல்றேன். 2 விஷயங்கள் தான். ஒண்ணு பேசுகிற வார்த்தை அவர்களுக்கு ஊக்கத்தை உண்டாக்கி வசனத்தின் மூலமாக அவங்க நின்று அவங்க ஜெயிச்சு வரத்துக்கு அது உதவியா இருக்கும். இல்ல நம்ம பயன்படுத்துகிற அதே வசனங்கள் அவர்கள் மனதை மடியச் செய்து அவங்க பின்வாங்கி அடை போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம பயன்படுத்துகிற வசனங்கள் கிருபை புரிந்துற வசனங்களாக அந்த இடத்துல, அதுக்காக சத்தியத்தை மறைங்கன்னு சொல்லவே இல்லை. சத்தியத்தை சொல்லுங்க, சொல்லிட்டு அது கிரேஸோட சொல்லி அந்த ஆத்மாவை அது வீக்கா இருக்கிற அந்த ஆத்மாவை கட்டி எழுப்புவதற்காக நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீ எப்பயுமே இப்படிதான் வீட்டுல சொல்லுவோம் பாத்தீங்களா, பிள்ளைகளை பார்த்தோ இல்ல கணவன் மனைவி பார்த்தோ, மனைவி கணவன் பார்த்தோ, நீங்க எப்படியுமே இப்படிதான், நீங்க திருந்துறதே கிடையாது அப்படின்ற மாதிரி அது எப்படி சொல்லலாம்? சோ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியுது. சோ ஆனா இதை 2 பேரும் ஹேண்டில் பண்ணலாம், நானும் உங்களோட சப்போர்ட் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இது தேராது, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, எத்தனை தடவை தான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போட பேசுறேன் பாத்தீங்களா. அந்த சலிப்புக்கு பதிலா எப்படி சொல்லலாம், இந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நம்ம ஆவியில வசனங்கள் இப்படி சொல்லி கொடுக்குது, அப்ப இந்த மாதிரி செய்யறப்போ நம்ம ஆவியில வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டமினேஷன் பண்ற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த ஆத்மா ரீஸ்டோர் பண்ணி கர்த்தரிடம் திரும்ப கூட்டி வருகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். அடுத்தது வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 26. ஜேம்ஸ் 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். சோ இது ஒரு சீரியஸான வார்னிங் நம்ம எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவு இஷ்டம் போல வாய்க்கு வர வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டே இருந்துட்டு, நான் ஒரே தேவனை தெரிஞ்சுக்கிட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், வீட்டு சபையில் ஐக்கியத்துல இருக்கிறேன், இந்த 2ஆம் வர்க்கம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இது எல்லாவற்றையும் அறிந்து நாவை அடக்கலன்னா வசனம் சொல்லுது தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்ப நம்ம வஞ்சிக்கப்பட்டோமா?
அப்ப நாவை அடக்காம எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவபக்தி உள்ளவன், காலையில முழிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், ஊழியம் செய்ய போறேன், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றேன், நான் கை வச்சா பேய் ஓடுது, இது எல்லாம் செஞ்சுட்டு நான் தேவபக்தி உள்ளவனா இருந்தும் கூட என் நாவை எனக்கு அடக்க தெரியல. எந்த நேரத்துல அப்ராப்ரியேட்டா கரெக்டான பொருத்தமான ஒரு வார்த்தையை பேசாமல், ஊக்குவிக்கிற வார்த்தைகளை பேசாமல், இஷ்டத்துக்கு சீர்கேடான வார்த்தைகளை பேசிக்கொண்டு மனம் அடியக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்னா வசனம் சொல்லுது, தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்குமே. நம்ம எல்லாருமே வெளிப்புறமாக தேவபக்தியாக காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த உள்ளத்துல என்ன இருக்கு, வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம் நாவு தான் நமக்கு ஆவியில வளர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு அளவுகோல். நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய நாவு தான் நம்ம ஆவியில வளர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதற்கு அது ஒரு அளவுகோலாக இருக்கிறது. அதனால பர்ஃபெக்டா நம்ம கரெக்டான ஒரு வார்த்தையை தான் பேசணும். அதுதான் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது. அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையே அதுதான். இன்னமும் கூட நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், நான் பாவங்களுக்கு மரித்திருக்கிறேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு ஐக்கியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னுடைய வார்த்தைகளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நம்ம எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். வாசிப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 11. Proverbs 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். அப்போ கேர்ஃபுல்லா ஏற்ற சமயத்துல அப்ராப்ரியேட்டா நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை வசனம் சொல்லுது, இட் ஹாஸ் எக்ஸ்ட்ராடினரி வேல்யூ. அதுதான் கம்பேர் பண்ணி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபிட்டிங்கான அந்த வார்த்தை கரெக்டா அந்த டைம்ல பேசணும் அப்படின்னா இட் ஹாஸ் எக்ஸ்ட்ராடினரி வேல்யூ. அதான் இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஃபிட்லி வேர்டு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ நல்ல வார்த்தை மாத்திரம் இல்ல, இப்ப ஒன்னு புரிஞ்சுக்கங்க, நல்ல வார்த்தை மாத்திரம் இல்ல, அது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை, அது மத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தைன்னு சொல்லி ஆரம்பத்துல பார்த்தோம். அப்ப அது போல ஃபிட்டிங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தணும்னா அந்த ஞானம் கர்த்தர் தான் நம்ம கொடுக்கணும். அந்த ஞானத்தை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அது இட் ஹாஸ் எக்ஸ்ட்ராடினரி வேல்யூன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்போ திரும்பவும் சொல்றேன், நம்ம வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம ஞானமாக அந்த வார்த்தைகளை நம்ம பேசணும். கரெக்டா அந்த நேரத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியமா டோனும் அவசியம். நம்ம எந்த டோன்ல அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் சொல்லி அவசியம். அப்போ ஒரே வார்த்தையை மல்டிபிள் டோன்ஸ்ல யூஸ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையை பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? நான் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை தான் அந்த வார்த்தையை ஏத்த இறக்கத்தோடு பேசும் பொழுது அந்த இடத்துல அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். அது சந்தோஷத்தை உண்டாக்கலாம், அழுகையை உண்டாக்கலாம், கசப்பை உண்டாக்கலாம், கோவத்தை உண்டாக்கலாம், எரிச்சலை உண்டாக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல டைமென்ஷன்ஸ் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு இருக்கு. அந்த வார்த்தையை எந்த டோன்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏற்ற சமயத்துல சரியான டோன்ல சரியான வார்த்தையை சரியான நேரத்துல பயன்படுத்தும் போது அது இட் ஹாஸ் an extraordinary வேல்யூன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அடுத்ததா பார்க்க போறது என்ன அப்படின்னா, அடுத்த தலைப்பு நான் சொல்றேன், பரிசுத்தாவின் மூலம் நம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம மனுஷனா நம்ம எவ்வளவோ போராடுறோம், நம்ம நாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், இருதயத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ தன்னிச்சையாக சில காரியங்களை செய்து கொண்டு நம்ம ஜெயிக்க பாக்குறோம். இதுல தன்னிச்சையா நம்மால ஜெயித்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கர்த்தருடைய ஆளுகை இருந்து அவர் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்து அவருடைய தூண்டுதல் இருந்தா மட்டும்தான், பரிசுத்தாவியன் வழிநடத்தப்பட்டா மட்டும்தான் நம்மால இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியும். மனுஷனால தன்னுடைய நாவை சுயமாக மேற்கொள்ள முடியாது. அதான் அவரே சொல்றாரு, ஒருவனும் நாவை அடக்க கூடாது. அப்போ நாவை அடக்க கூடாதுன்னா அப்ப நான் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ அதுக்குதான் பரிசுத்தாவியானுடைய ஆளுகைக்குள்ள உட்பட வேண்டும். அப்போ அவருக்கு நம்ம அனுமதி கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம நிறைய ட்ரை பண்றோம், நம்ம எல்லாருமே அட்டன் பண்றோம். ஸோ நான் எப்படியாவது இனிமே கோவமே பட மாட்டேன், இனிமே நான் கசப்பு ஆக மாட்டேன், இனிமே நான் அவதூறு பேச மாட்டேன், இனிமே நான் புரணி பேச மாட்டேன், இனிமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேன்னு சொல்லிட்டு செல்ஃபா சில விஷயங்களை நம்ம ஒரு எடுக்கிறோம், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு முடிவு எடுக்கிறோம், இது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ப்ரெஷர் வரும். நம்ம எப்ப முடிவெடுக்கிறோமோ அன்றைக்குதான் நம்ம சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் நடப்பிக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். யாராவது ஒருத்தர் நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் நம்ம சொன்ன விஷயத்தை தவறா புரிஞ்சுட்டு நம்ம சண்டை போடுவாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம சண்டை போடுறதுக்குன்னே கிளம்பி வருவாங்க.
இல்ல டிசப்பாயின்மெண்ட் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்மையே அறியாம நம்ம இருதயத்துல இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து வெளியே வந்துடும். சோ நம்ம வந்து கட்டுப்பாடோட இருப்போம்னு நினைப்போம், ஆனா அப்பதான் அது வெளியே வரும். அப்போ இது எல்லாமே வெளிப்புறமாக இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்ம தாக்கத்தான் செய்யும். ஆனா உள்ள நம்ம இருதயம் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது சரியாக இருக்கும். அப்போ வெறும் வாய்க்கு கடிவாளம் போடுறது மாத்திரமல்ல, நம்ம இருதயத்தை கர்த்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அது வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10 வரை. ஜேம்ஸ் 3:7-10. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாவை வந்து கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும்ன்றதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படின்னா சொல்றாரு பாருங்க, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அப்போ நம்முடைய மனுஷருடைய சுபாவத்தின் மூலமாக இந்த மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா அந்த நாவினால அவ்வளவு வந்து வல்லமை இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் இப்ப எப்படி வந்து ஒரு கப்பலை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, இன்னைக்கு வந்து பெரிய பெரிய காரியங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராங்க. பாத்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக இருக்கிற எவ்வளவோ விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. அவன் அதை செஞ்சு இருக்கிறான். இது வெறும் வாயில மட்டும் வார்த்தைகளாக இல்லாமல் மனுஷர்கள் வந்து அநேக காரியங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார்கள். ஆனா அவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு கூட வசனம் 8 சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவ்வளோ விஷயங்களை ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த சின்னதா இருக்கிற அந்த நாவை கண்ட்ரோல் பண்ண அவனால முடியலையே. அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஹியூமன் எபிலிட்டி, நமக்குன்னு சில எபிலிட்டிஸ் இருக்கு. அதை வைத்து கொண்டு நம்மால வந்து நாவை மறுரூபமாக்க முடியவே முடியாது. இது கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள உட்படணும். கர்த்தர் நமக்குள்ள வரணும். அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவு மனம் மாறி வந்திருக்கோம் நீங்களும் நானும். சரிங்களா? நம்ம ஐக்கியத்துக்கு வந்தது பிறகு வந்து பல வருடங்களாக நீங்க முன்னாடி வந்தா பின்னாடி வந்தாலும் சரி, அப்போ நீங்க வளர பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எவ்வளவு விஷயங்களுக்கு மனம் மாறி வந்திருக்கோம். சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாம வந்து பரிசுத்தமாக மாறிக்கொண்டே வந்துட்டு இருக்கோம். ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இதே வசனங்கள் 10 சொல்லுது பாத்தீங்களா? சோ அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். சோ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்கன்சிஸ்டன்சி. எனக்கு தெரியும் நான் இதை பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை பரிசுத்தமுள்ள வார்த்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம அநேக முறைகள் வந்து அதை கடைபிடிக்கிறோம். 99% கடைபிடிச்சிட்டு ஒரே 1% நம்ம தவறான வார்த்தைகளை பேசணுமே. ஆனால் அப்போ நம்ம கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. நம்ம வந்து வசனம் சொல்வது போல வந்து பரிசுத்தமாக இன்னும் நம்ம மாறல. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து செய்யணும்னு நினைச்சா கூட அதை செய்ய விடாம தடையா இருக்குது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் முழுமையாக கர்த்தருடைய ஆளுகை கீழே வராம இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கதவை திறந்து கொடுத்துட்டோம். அதனால வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களுக்கு மனம் மாறாம இருப்பதனாலும், அந்த விஷயத்தை நம்ம இன்னும் மேற்கொள்ளாம இருதயத்துல வந்து சில காரியங்களை வைத்துக் கொண்டு இருப்பதனாலும் நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய டங் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோமே, ஆனால் நம் வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று பாக்குறோம். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ரிப்பீட்டடா ஒரு வீட்டுல போய் இன்னைக்கு நைட்ல உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை தியானிச்சு பாருங்க. ரிப்பீட்டடா நம்ம எந்த இடத்துல ஃபெயில் ஆகிறோம், எந்த வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோம், எந்த வார்த்தைகளை யாராவது சொன்னா நமக்கு ரொம்ப கோவம் விடுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாதீங்க, திரும்ப வந்து கேட்டா நான் பண்ணாம இருப்பேன், கோவப்படாம இருப்பேன்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணாதீங்க. பட் தேவனுடைய ஆளுகைக்குள்ள உட்பட்டு உள்ள வாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஏன் இது இங்க நடக்குது, ஏன் இந்த இடத்துல வந்து என்னால வந்து டாலரண்டா இருக்க முடியல, எனக்கே நீடிய சாந்தம் இல்லை, எனக்கே இந்த இடத்துல பொறுமை இல்லை, இதுக்கு காரணம் என்ன, இதோட வேறு எங்க இருக்கு, அப்படியே பேக்வேர்டா போங்க. அப்படி அப்போ கோவம் வருதுன்னா கோவத்துக்கு முன்பாக எரிச்சல் தான் காரணம்.
ஒரு விஷயத்த வந்து தாங்க முடியாம எரிச்சல் எப்ப அதிகமாகிறதோ அப்ப அது கோபமாக வெளிப்படுகிறது. அப்போ அந்த கோபத்துக்கு முன்பாக எரிச்சல் இருக்கிறது. அந்த எரிச்சல் நமக்கு ஏன் வருது? அப்ப நம்ம யாரையாவது மன்னிக்காம இருக்கிறோமா? யாரையாவது அவங்க என்ன அக்செப்ட் பண்ணாம இருக்கிறோமா? ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்க மேல நம்ம கசப்போ கோபமோ இருக்குதா? அப்ப எங்கேயாவது மன்னிக்காம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நிதானிச்சு நீங்க பாருங்க. நிதானித்து பார்க்கும் பொழுது அந்த ரூட் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்போ அந்த மனுஷனையோ அந்த மனுஷியோ அவர்கள் உங்களுக்கு இழைத்த இந்த தீங்கையோ நீங்க மனப்பூர்வமாய் மன்னிச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அதை கம்ப்ளீட்டா நீங்க மறந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அவங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்லி சொன்ன பிறகும் கூட இன்னும் அவங்க செய்த காரியங்களை, அந்த பழைய வாழ்க்கையில செய்த காரியங்களை வந்து இன்னும் நினைச்சிட்டேன், என்ன அவங்கள மன்னிச்சுட்டேன், ஆனாலும் அந்த டைம்ல இந்த வார்த்தையை பேசினாங்க, இந்த வார்த்தையில நான் ஹர்ட் ஆனேன், இந்த வார்த்தையை பேசினாலதான் எங்க வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பிரச்சனைகள் மூலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு தொட்டு இந்த மாடு அசைப்படுது பாத்தீங்களா, அது போல ஒண்ணு தொட்டு யோசிச்சு நம்முடைய பிரெயின் கரெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ முடியாது, வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவை, தேவனே நீங்க வாங்க, நீங்க என்னை ஆட்கொள்ளுங்க, நான் என்ன செய்யணும்ன்றது எனக்கு கற்பிங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை குறித்து இப்ப பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். Galatians 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். இந்த இடத்துல பால் வந்து நீங்க மாம்சத்தோட போராடுங்க, அதை ஜெயிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். சோ நீங்க ஃபிளஷோட சண்டை போடாதீங்க. பிளஷோட சண்டை போடுறதுல பிரயோஜனம் இல்ல. மாம்சத்துக்குரிய சண்டைகள் வந்து நமக்கு வந்து வழி செய்யாது, நமக்கு வந்து வெற்றி தராது, நம்ம வந்து மீண்டு வர முடியாது. நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி பாக்குறோம். அப்ப எப்படி ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வது? பரிசுத்தாவியை, பரிசுத்தாவியானவரே நீங்க வாங்க, என் வாழ்க்கையை வந்து ஆட்கொள்ளுங்க, அந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்களை நீக்கி போடுங்க, ஆவிக்குரிய கரனுக்கு அதிகமாக கற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வந்து அவரிடம் கேட்டு நீங்க வந்து என்ன வந்து ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கோபத்துக்கு கோபம், பெருமைக்கு பெருமை, பொறாமைக்கு பொறாமை, என்ன பழி வாங்குறியா, நான் உன்னை பழி வாங்குறேன், என் மேல கசப்பா இருக்கே, நான் உன் மேல கசப்பா இருக்குன்னு சொல்லி டிட் ஃபார் டாட். இது மனுஷனுடைய சுபாவம் இப்படிதான் எடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இது மாம்சம் வந்து மாம்சத்தோட போராடி மாம்சத்தின் வழிமுறைகளை பயன்படுத்தி சண்டை போட்டு ஜெயிப்பதற்கு அது பிரயாசப்படுகிறது. அது ஒருபோதும் அது ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. அது நமக்கு வந்து தோல்வியை தான் கொடுக்கும். ஆவியில வளர முடியாது. பிசாசோட கணியில நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஆனா ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகள் வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், இந்த காரியங்களுக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய இந்த போராட்டத்துல நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னா நமக்கு தேவை ஆவியின் வழிநடத்துதல். அது இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாரு, இந்த இடத்துல இயேசு இருந்தா அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்து அணிந்து கொண்ட பிள்ளைகளாக இயேசுவின் சிந்தை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. இயேசுவின் சிந்தை நம் எல்லாருக்கும் இருக்குன்னு வசனம் சொல்லுது பாத்தீங்களா. அப்போ we have access to the mind of God. தேவனுடைய மைண்ட் எப்படி இருக்கோ அந்த மைண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆக்சஸ் இருக்கான். அவர் எப்படி வந்து யோசிப்பாரு, அவர் எப்படி செயல்படுவாரு அப்படின்றத கற்றுக்கொள்வதற்கு நம்ம தேவனுடைய அந்த மைண்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அந்த ஆக்சஸ் என்னன்னு பார்க்கும்போது அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசிக்கலாமா? Galatians 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்ப நாங்க எடுக்க போறது 4 வார்த்தைகள் மட்டும்தான், சரி 5 வார்த்தைகள். ஒன்று வந்து ஆவியின் கனியில பாத்தீங்கன்னா அன்பு, ஒன்று சந்தோஷம், ஒன்று நீடிய பொறுமை, ஒன்று சாந்தம், ஒன்று இச்சையடக்கம். இது 5 மட்டும் நீங்க எடுத்துக்கங்க அப்படியே. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில என்ன இருக்கணுமா கடைசியா முடிக்கும் பொழுது இச்சையடக்கம் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அப்போ அந்த ஆவியின் கனியில வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது அந்த செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப நம்ம பேசும் பொழுது நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோலை வந்து கொடுக்கிறவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான். அப்போ அவர் இச்சடக்கம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், சாந்தம், இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்னுடைய கேரக்டர் வந்து மாறுது.
தேவனுக்கு பிரியமான அந்த கேரக்டராக மாறுது. அப்போ அந்த கேரக்டர் வந்து தேவனுக்கு ஏத்தாது போல இருக்குதுன்னா, அப்போ என் சுபாவத்துல வந்து எனக்குள்ள எப்பயுமே அன்பு இருக்கு, எப்பயுமே சந்தோஷம் இருக்கு, எப்பயுமே சமாதானம் இருக்கு, எனக்கு நீடிய பொறுமை இருக்கு, எனக்கு தயவு இருக்கு, எப்பயுமே நற்குணம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, எப்பயுமே சாந்தமா இருக்கிறேன், இச்சையடக்கத்தோடு இருக்கிறேன்னா வி பிகம் லைக் காட். தேவனை போல நம்ம வந்து அவருடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டு அவரை போலவே வந்து இந்த பூமியில சஞ்சரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய கேரக்டர் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. எது? தேவனுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுது. அப்ப வெளிப்படும் பொழுது மத்தவங்க நம்ம பாக்குறாங்க பாத்தீங்களா, பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற எப்படி வாழ்ந்தாரோ அது போல நம்ம வாழ்க்கையை அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது ஒரு சாட்சியாக மாறுகிறது. அந்த சாட்சி அவர்களுக்கு அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது. அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து அது ஆவியின் கனியில் இருக்குது. அந்த ஆவியின் கனியை தருகிறவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 20 வரை. எபிஷியன்ஸ் 5:18-20. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனம் சொல்லுது, ஆவியில் நிறைந்து. யாரு ஆவியில் நிறைந்து? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், சீஷர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதுமே ஆவியிலே நிறைந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுதான் வே ஆஃப் கம்யூனிகேஷன். இயேசுவோட பிள்ளைகளுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா இதுதான் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சரிங்களா? அந்த ஸ்பிரிட் ஃபில்டு, அந்த ஆவியில் நிறைந்த பிள்ளைகளாக, இந்த ஆவியின் கனியாகி இந்த 9 கனிகளையும் வந்து வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் ஃபில்டு, அந்த ஹார்ட், அந்த இருதயத்துல வந்து அந்த ஆவியின் கனி நிறைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது சரியான அந்த வார்த்தைகளாக இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே நீ ஆளுகை செய்யுங்க, என் இருதயத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடம் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம கம்யூனிகேஷன் மாறுது. அது பக்தி விருத்தியை உண்டாக்குது, நல்ல வார்த்தைகளாக இருக்குது, அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சரீரமாகிய சபையை அது வந்து பலப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த உலகத்துல இருக்கிற 750 கோடி மக்களுக்கு மத்தியில கர்த்தரால் பொறுக்கெடுக்கப்பட்ட ஒரு சிறு மந்தையாக இருக்கிறவங்க தான் நீங்களும் நானும். அப்போ நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஆவி வந்து நாம வந்து ஆவியினால் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தோமே ஆனால் அது நிஜமா உண்மையாகவே தேவனுடைய சபையை வந்து கட்டி எழுப்புகிறது. அது தேவனுடைய சரீரமாக சபையை கட்டி எழுப்பக்கூடிய அந்த கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபை வந்து இந்த பூமியில லீட் பண்ணணும். அது இருதயத்தை வந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். இந்த வசனம் வந்து நம்ம எப்போ வாசிக்கிறோமோ இந்த நிமிஷம் மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? நம்ம கடைசியா இயேசு கிறிஸ்து எப்ப வராரோ அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போறோம் பாத்தீங்களா, அந்த நிமிஷம் வரைக்கும், இல்ல நம்ம மரிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மிட் பாயிண்ட். அப்ப அந்த பாயிண்ட் வரைக்கும் வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது, த்ரூ அவுட் அவர் லைஃப். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ ஸ்ட்ராங்கா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது வந்து டிராவல் ஆகுது. அப்போ நம்ம இருதயம் எப்பொழுதுமே, நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒருத்தங்க வந்து குற்றப்படுத்தணும், இல்ல பழி வாங்கணும், இல்ல பயப்படணும், இல்ல பொறாமப்படணும், இல்ல பெருமையா பேசணும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருந்துச்சுன்னா, அந்த இருதயத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அது மாம்சத்துக்குரிய சிந்தை, அது அழிவைதான் உண்டாக்கும். ஆனா அதற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஜீவனின் சிந்தை. அப்போ சமாதானம், விசுவாசம், சத்தியம், கிருபை, புரிந்தின வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சிந்தை வந்து ஆவியின் சிந்தையாக அது மாறுகிறது. அப்ப ஆவியின் சிந்தையாக மாறும் பொழுது அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ன்றதை பாக்குறோம். வாசிக்கலாம் அடுத்ததா சங்கீதம் 141:3. சாம்ஸ் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமென். இப்போ தாவீதுக்கு இந்த விஷயம் தெரியும், தன்னுடைய நாவை அடக்கவனால முடியாது, அது பொல்லாங்கு இருந்தது, ஒரு மனுஷன் அடக்கினது கிடையாதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் அவர் சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். சரண்டர் ஆகிறாரு. ஆண்டவரே நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கங்க சப்பா, என்னால முடியாது.
நீங்க தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்றத போல அப்படியே கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தன் நாவை, தன் வாயை காவல் வையும் ஆண்டவர்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்தது சொல்றாரு, என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லல, என் வாயை நான் காத்துக்கிறேன், என் இருதயத்தை நான் காத்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வாய்க்கு காவல் வைங்க, என் இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்போ தட் டசன்ட் மீன் we can become irresponsible. அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு irresponsible-ஆ வாயில வர வார்த்தைகளை பேசுறதுக்கு நமக்கு இடம் கிடையாது. நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல சொன்னா டிசிப்ளின். மனுஷனோட ஒரு டிசிப்ளின் இருக்கு. அப்போ அந்த டிசிப்ளினோட நம்ம இருக்கணும். அந்த டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னா தேவனை சார்ந்ததாக. திரும்பவும் சொல்றேன், நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். இப்படிதான் இருக்கணும். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அப்போ இயேசுவோட பிள்ளைகள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் பேசணும்ன்றது கர்த்தர் விரும்புகிறது. ஏனென்றால் நம்மை வந்து உன்னதத்திலே அவரோட கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்ம இப்படிதான் பேசணும்னு கர்த்தர் விருப்பமாக இருக்கு அப்படின்னா நம்ம டிசிப்ளின்டா நம்ம அப்படி இருக்கணும். பட் டிபெண்டன்ட் ஆன் காட். தேவனை சார்ந்திருந்து பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவரை சார்ந்து டிசிப்ளின்டா நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நம் வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23, Proverbs 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ஆமேன். அப்போ ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அதுக்கு வந்து கான்சிக்வன்ஸ் இருக்குது. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கணிலிருந்து விலக்கி காக்கிறான். அப்போ நீங்க பேசும்பொழுது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்புறம் பிள்ளைகள் பெற்றோரோட பேசும் பொழுது, இல்ல ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ நண்பர்களிடம் பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. ஏனென்றால் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கணிலிருந்து விலக்கி காக்கிறான். ஏன்னா நம்ம வந்து கரெக்டா வார்த்தைகளை பேசலன்னா உறவுகள் வந்து முறிய ஆரம்பிக்கும், உறவுகளை பிரிவினை உண்டாகும். நம்ம நல்ல பேர் இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு விஷயங்களை கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அவங்க வந்து நம்மளை பார்த்து ஒரு சாட்சியா இருந்திருக்கலாம். ஆனா கரெக்டா பிசாசோட கண்ணிகளுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துட்டு நம்ம விழுந்து போயிட்டோம் வச்சுக்கலாம், அந்த நம்ம நல்ல பேரு கெட்டு போயிடும். சமாதானத்தை விதைங்க. சாட்சிகள் நம்ம நிறைய விஷயங்களை வந்து இருக்கிறோம். இப்ப சாட்சிகளாக இருக்கும் பொழுது கரெக்டா நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இப்போ இதுதான் இப்போ இவ்வளவு நேரமா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்த காரியங்களை வந்து நம்ம வந்து உணர்ந்து பார்ப்போம். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 தலைப்புகள் முடிச்சிருக்கோம். அப்போ ஆரம்பத்துல வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபுல வசனத்தை வாசிச்சு மீண்டும் நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் வசனம் 6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியிலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ நம்முடைய நாவை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு உள்ள கொண்டு வரணும். அது எவ்வளவு வல்லமை படைத்தது, அது எவ்வளவு அழிவுகளை உண்டாக்குகிறது. அப்போ ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற அசுத்தமான வார்த்தைகள் வந்து எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, அது நம்ம வாழ்க்கையை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, அது மற்றவங்க வாழ்க்கையை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. அப்போ இதெல்லாமே இருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு நம்ம வந்து உட்பட்டு அந்த ஆவியின் கனிகளை வந்து தரித்து கொண்ட பிள்ளைகளாக அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கண்டிப்பா இயேசு கிறிஸ்து விரும்புகிற அந்த வாழ்க்கையில பூமியில வாழ முடியும். அது மாத்திரம் இல்லாம நம்ம ஆத்துமாக்களையும் பாதுகாத்து கொண்டு நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம வந்து ஒரு கருவியாக இருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். சோ அந்த எண்ணங்களோட ஒரு ஜெபத்தோட இந்த கொடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஆண்டவரே, அன்பின் பரிசுத்த பிதாவே, அப்பா உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேவனாய் கர்த்தர் இந்த ஆன்லைன் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வாதமா எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறதப்பா. வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமாக அந்த வார்த்தையை கொடுத்து உங்களுடைய தாசனை மூடி மறைத்து இன்னும் அநேக வார்த்தைகளை எங்களோடு பேசுங்கப்பா. அப்பா, நாவை குறித்து பேசினார்கள். நாவு அது நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் என்று தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறதப்பா. நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பக்தி விருத்துக்கு ஏதுவான ஒவ்வொரு வார்த்தையும் பேச ஒவ்வொருவரையும் எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அது நாவு வந்து அநீதி நிறைந்த உலகம், அது நெருப்பை போல இருக்கிறது. அந்த மாதிரி நாங்கள் பேசாதபடி பக்தி விருத்துக்கு ஏதுவான ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பேசுவதற்கு ஒவ்வொருவரையும் எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. அனுதினமும் ஆண்டவரை கிருபை பொருந்தினதாயும் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த வார்த்தை இன்னும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாவை குறித்தும்
அடுத்து ஆதாமை குறித்து, ஆதாம் எப்படி ஆண்டவரே கிறிஸ்துவின் இதுல இருந்து விலகுவதற்கு கெடுக்கப்படுமோ என்று வார்த்தையெல்லாம் கேட்டோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஒவ்வொருவரும் நடக்க உதவி செய்யப்போம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலயமா எங்களோடு பேசினீங்கப்பா. உங்களுடைய தாசன் மூலியமா அநேக வார்த்தையில் இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதப்பா. அப்பா, என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னீங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போவதற்கு இந்த வார்த்தையை நாங்கள் சரியாய் கை கொண்டு நடந்தால்தான் ஆண்டவரே நாங்கள் இந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நடக்கும் போதுதான் உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வர முடியுமப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இன்னும் எங்களுக்கு அதிகமான வார்த்தையை உங்களுடைய தாசன் மூலியமா வெளிப்படுத்தும்படியா கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. அப்படியே செய்ய எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பெருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord, brothers and sisters.